வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பத்தி நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட சொல்லிட்டு வரீங்க, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க. அந்த வகையில இந்த கிழமை இந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா எந்த உணவை நம்ம இந்த கிழமையில தவிர்க்கலாம்? மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் எந்த கிழமையில் எந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு கான்செப்டே ஜோதிடத்தில் கிடையாது. ஒரு மனிதன் ஜீரணமாகாத உணவை எப்பொழுதுமே சாப்பிடக்கூடாது, எந்த கிழமையிலுமே சாப்பிடக்கூடாது. ஜீரணமாகக்கூடிய உணவை 24/7 எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், இதுதான் உண்மை. சிம்ம ராசிக்காரங்க இதை சாப்பிடுங்க, தனுசு ராசிக்காரங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. அந்த ஒரு மூட நம்பிக்கையில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இப்போது பரோட்டா சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது. இப்போது திங்கக்கிழமை பரோட்டா சாப்பிடுகள் யோகம்னா, திங்கக்கிழமை நைட்டு பரோட்டா சாப்பிட்டு பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை காலையில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். சயின்ஸ், உடல் என்பது ஒரு அறிவியல். அறிவியலும் ஆன்மீகமும் வேறு வேறு இல்லை. அது கரெக்டாக இணைச்சிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்க முடியும். ஒன்று, அதாவது சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி யாருன்னா அப்படி இருக்குமா? இன்க்ளூடிங் யாராக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான். இங்கே ஊருக்கு மட்டும் உபதேசம் இல்லை, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன முறையில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்றோம். அப்போ கல்லீரலுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம். இதுவே முதல்ல தவறு. 5:30 மணி 6 மணிக்கெலாம் சாப்பிட்டணும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போது கல்லீரல் நல்லா 2 மணி 3 மணிக்கு நல்லா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வேலை செய்யும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 6 மணிக்கு மேல் 6 உணவுகளை நீங்கள் தவிர்த்தால்தான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இதுக்கு நான் கேரண்டி தர முடியும். 6 மணிக்கு மேலே தயிர் சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு மேலே கீரை சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு மேலே இஞ்சி சாப்பிடக்கூடாது. சார், நான் இஞ்சி சாப்பிடல, இஞ்சி டீ குடிக்கலாமான்னு கேட்காதீங்க. இஞ்சி சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு மேலே நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது, பாவற்காய் சாப்பிடக்கூடாது, கஞ்சி சாப்பிடக்கூடாது. இந்த 6 ஐட்டம் ஒரு மனிதன் நிச்சயமாக 100% தவிர்க்க வேண்டிய உணவு நைட்டில். மற்றபடி எந்த கிழமையில் நான் எந்த உணவை சாப்பிட்லான்னு மட்டும் யாரும் கேட்க வேண்டாம். அதாவது அதிகமாக ஜீரணமாகக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த கிழமை நாலு நட்சத்திரம்லாம் பார்க்காம உங்களுடைய தாராப்பணம்லாம் பார்க்க வேணாம். சாப்பிட்டா கழுத்து கீழே போனால் எல்லாம் ஒரே உணவு தான். ஸோ அதனால் நீங்கள் எந்த கிழமையில் வேணாலும் எந்த உணவு வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் ஜீரணமாகக்கூடிய உணவாக சாப்பிடுங்க. அதிக ஜீரணமாக முடியாத உணவை சாப்பிட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் கஷ்டப்படும். அப்போ அதுக்குண்டான ஆயுள் காலங்கள் குறையும். 100 வயசு வாழறீங்க, 80 வயசு வாழும். என்ன பண்ணும்? இப்போ மிக்ஸி இருக்குது, ஒச்சக்கல் அரைக்கிறீங்க, தேங்காய் அரைக்கிறீங்க, ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ கடுமையான பொருட்களை அது வேலை செய்யும்போது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிக வேலை கொடுக்குறீங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு முறை. அனைவருமே முடிந்தால் இரவில் 1 டம்ளர், முடிந்தால் 1 டம்ளர் வெந்நீரில் நிலாவாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். லைட்டாக வாங்கி போட்டு நிலா ஆவாரை அப்படின்னு கேளுங்க. நிலாவாரை 1 ஸ்பூனில் சாப்பிடுங்க. மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் பலவிதமான சிக்கல்களை வாழ்க்கையில் கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு நோய் 2 வகையில் ஏற்படும். ஒன்று வாயு தொல்லை, மலச்சிக்கல். இது ரெண்டுமே அவனுக்குள்ளேயே நோயே கிடையாது. 100% சொல்லிடலாம். ஒன்று வாயுவால் ஏற்படணும், இல்லை மலச்சிக்கலை வரும். ஸோ அனைத்து விதமான சிக்கல்களையும் அந்த நிலாவாரை எடுத்துவிடும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அதனால் எந்த கிழமையில் நான் வெள்ளிக்கிழமை சுரக்காய் சாப்பிட சொன்னார் ஜோதிடர், நான் சனிக்கிழமை பாவக்காய் சாப்பிட சொன்னாலும் சாப்பிட்டு உங்கள் லைஃப்பை வின் பண்ணிக்காதீங்க. முதல்ல நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கன்னா அந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது. அந்த புத்தகத்தை எழுதுனருடைய வாழ்க்கையை பிடிச்சாதான் அந்த புத்தகத்தில் இருக்க கருத்தை முதல்ல அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரான்னு நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? அனைவருமே உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க, அனுபவிக்க பொறுத்து நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கங்க. டைஜஷன் ஆகாத ஃபுட்டை நீங்கள் தவிர்த்துடணும். எந்த நாளில் வேணாலும் எந்த ஃபுட் வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் டைஜஷன் ஆகணும். இதுதான் அறிவியல் ரீதியான உண்மை. இது ஜோதிடத்தை கூட சம்மந்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி கொள்ள வேண்டாம். இரவில் தவிர்க்க வேண்டிய உணவு 6 சொல்லிட்டேன். பாவக்காய், இஞ்சி, கீரை, தயிர், நெல்லிக்காய், கஞ்சி, இது 6ஐயும் தவிர்த்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்படையும். ரொம்ப அருமையான தகவல் சார். எல்லாருக்கும் உபயோகமான தகவல். நன்றி. நன்றி.